ஹலோ வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். ஓகே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஓகே, சூப்பர். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தாவூத் படத்துக்காக வாழ்த்துக்கள். ஸோ வந்து நீங்க சொல்லுங்க சார், ஃபர்ஸ்ட் இந்த படத்துல மியூசிக் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நீங்க வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கீங்க. ஹவ் டு யூ ஃபீல்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என்னோட முதல் படம், டேரக்டரும் நானும் ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்டு. அதனால் முதல் படம் தாவத்துங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, அண்ட் நீங்கள் இப்போ சொன்னீங்களா டேரக்டரும் நீங்களும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு, ஸோ அவர் வந்து எப்படி உங்களை அப்ரோச் பண்ணாரு? ஒரு 4-5 இயர்ஸுக்கு முன்னாடியே நாங்கள் ஆல்பம் சாங் பண்ணிகிட்ருக்கோங்க. அப்போ அது பண்ணுறப்போ வந்து இந்த மாதிரி தாவத்துன்னு ஒரு படம் பண்ணுறோம் பிரதர்னு சொன்னப்பயே வந்து ரொம்ப ஹாப்பி பிரதர், மாசா ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு. ஏன்னா தாவத்துங்கிறது யூனிக்கான கேரக்டர்லேயே, அதனால் வந்து மாசா பண்ணிடலான்னு சொன்னோம். அப்போவே ரொம்ப ஹாப்பி தான். ஓகே, ஸோ அப்படி தான் வந்து அந்த ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, சூப்பர். அண்ட் நீங்கள் ஹாய், ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஓகே, நீங்கள் இந்த படத்தில் உங்களோட கதாபாத்திரம் எப்படி இருக்கும், உங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும்? அதுதான் ரிவீல் பண்ணக்கூடாது. லைக் இந்த ஆன்லைனில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேர்ள், இந்த மாதிரியான ஒரு பொண்ணு, அந்த மாதிரி. ஏன்னா இது வந்து ஒரு கேங்ஸ்டர் மூவி இல்லையா? ஸோ உங்களுக்கு கடத்துவாங்களா இல்லை எனக்கு தெரியல, அதனால கேட்குறேன். நீங்களே அதை கடத்துவீங்களா அப்படின்ட்டு? அது நீங்களே பார்த்துட்டு ஒரு போல்டான கேர்ள்னு சொல்லலாம். போல்டான கேரக்டர், ரொம்ப ரொம்ப ஒரு போல்டான ஒரு கேரக்டர் தான். ஓகே, அப்போ நீங்கள் தான் நிறைய கடத்துவீங்க நான் நினைக்கிறேன். அந்த போல்டு இல்லை. ஓகே, நீங்க சொல்லுங்க. அது வேணா போல்டான கேரக்டர். நான் இன்னும் கேள்வியே கேட்கல. ஓகே, அண்ட் டைரக்டர் சார் வந்து எப்படி உங்களை அப்ரோச் பண்ணாரு? நீங்க நிறைய பண்ணிருக்கீங்க, நிறைய கேரக்டர் பண்ணிருக்கீங்க. அதுல இந்த கேரக்டர் வந்து எவ்வளவு வித்தியாசமா இருக்கும் இந்த படத்துல? இது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மியூசிக் டைரக்டர் அது சொல்லிடுறேன். படம் ஸ்கிரிப்ட் கேட்கும் போது நமக்கு ஒரு ஒரு ஐடியா இருக்கும்ல, ஓகே படம் எப்படி லேண்ட் ஆகும். கூட இதெல்லாம் சேர்ந்து வேலை பார்க்கும்போது ஓகே ஓரளவுக்கு, ஏன்னா பேப்பர்லேருந்து ஸ்க்ரீனுக்கு டிரான்சிஷன்ன்றது வந்து ரொம்ப கஷ்டம். எப்பவுமே 100% ஆகாது. ஷூட்டிங் பண்ணும்போது ஓகே ஒரு 70% ஆயிடுச்சுன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. உண்மையிலே ராகேஷோட மியூசிக்கே அதை வந்து ஒரு 90% கொண்டு போயிடுச்சு. எக்ஸலண்ட்டாக ஆர்ஆர் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஓகே, அண்ட் இவங்க வந்து உண்மையிலே இந்த கேரக்டரை எடுத்து பண்ணுறதுக்கு, அதுவும் ஃப்ரெஷராக ஒரு பெரிய அட்லீஸ்ட் ஒரு பெரிய படம்னாவது நம்ம யோசிக்கலாம். ஓகே, ஒரு பெரிய ஹீரோ, பெரிய பேனர், பெரிய டேரக்டர், இது பண்ணால் ஒரு மைலேஜ் இருக்குன்னு அதெல்லாம் யோசிக்கலாம். இதில் அதில் எதுவுமே கிடையாது. சின்ன பேனரு, புது டேரக்டர், எல்லாருமே இப்போ தான் தலை தூக்குற ஆக்டர்ஸு. இந்த படத்தில் இவ்வளோ போல்டான ஒரு கேரக்டர் நம்ம பண்ணணுமா அப்படின்னு தாராளமாக யோசிச்சிருக்கலாம். அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் தைரியமாக எடுத்து அதை ரொம்ப செம்ம க்யூட்டாகவும் அதை பெர்ஃபார்ம் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் ஸோ அடுத்து இப்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இது ஒரு கமர்ஷியல் படங்க. நான் ஜென்ரலாக பண்ணுறது எல்லாமே ஒரு ஆஃப் பீட்டான ஒரு ஃபிலிமாக இருக்கும். லீட் கேரக்டர்ஸாக பண்ணுறது, கேரக்டர்ஸ் ரோல்ஸாக பண்ணுறதும் வேறு மாதிரி ஒரு கமர்ஷியல் படங்கள்லாம் இருக்கும். பட் ஹீரோவாக எனக்கு ஒரு கமர்ஷியல் படம் இதுதான் ஃபஸ்ட்டு படம். ஸோ அதுவே எனக்கு போதுமான ரீசனாக இருந்துச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிவ் இட் அ ட்ரை. ஓகே, இருந்தாலும் ஹீரோவாக நடிக்கிறது நிறைய சேலஞ்சிங் இருக்கும் இல்லையா? லைக் நம்ம அதுக்காக வந்து நம்மளை ரொம்ப தயார்படுத்திப்போம், லைக் ப்ரிப்பேர் ஆகுது. ஸோ அந்த கேரக்டருக்குள்ளே போகிற மாதிரி அந்த மாதிரி சேலஞ்சிங்லாம் இந்த படத்தில் இருந்துதா? இல்லைங்க, ஆக்சுவலி எல்லா கேரக்டர்ஸுமே ஒரே மாதிரி தான் அப்ரோச் பண்ணேன் நான். அது கேரக்டர் ரோல்ஸு, காமெடியனு, வில்லனு, ஹீரோ, தட் டசன்ட் மேட்டர். ஸோ எல்லாமே ஸ்கிரிப்ட் படிக்கிறது, ரிஹர்ஸ் பண்ணுறது. ஸோ அது இட்ஸ் கான்ஸ்டன்ட் வித் எவ்ரி அதர் ஃபிலிம். ஸோ அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பெருசாக சேலஞ்சிங்காக இல்லை. ஹீரோவாக இருக்கிறது சைக்கலாஜிக்கலாக ஒரு ப்ரெஷர் என்னென்னா, அதாவது ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சுன்னா கூட டக்குன்னு நம்ம பக்கம் எல்லாம் கையை திரும்பிடும். ஸோ அதனால் அந்த ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ரெஷர் இருக்கும். ஸோ அதனால் அந்த ஒரு பயம் இருக்குது, ஐயோ நல்லா பண்ணிடணுமே, நல்லா எல்லாமே நல்லா ஒன்றும் சேர்ந்துடணுமே. ஏன்னா நம்ம கேரக்டர் ரோல் பண்ணும்போது நம்ம நல்லா பண்ணால் போதுன்றது மட்டும் தான் நினைப்போம். ஆனால் ஹீரோவாக படம் பண்ணும்போது எல்லாமே ஒன்றா நல்லா சேர்ந்து வரணும், அப்போ தான் ஒரு படம் நிற்கும். ஸோ அந்த பயம். ஓகே, சூப்பர். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், அண்ட் படம் வந்து இன்னும் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வந்து ஆடியன்ஸ் கிட்ட எந்த அளவுக்கு வந்து எதிர்பார்ப்பு இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆனால் இந்த படத்தில் வந்து என்ன சொல்ல வராங்க மக்களுக்கு? அங்கே பார்க்குறீங்க, என்ன சொல்கிறது? நான் இன்னும் படம் பார்க்கல. ஓகே, ஸோ எனக்கு தெரியாது என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு. என்னங்க படம் ஆக்சுவலி வந்து நீங்கள் லாஸ்ட்டாக ப்ரிவ்யூ பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ இல்லை நான் பார்க்கல. நான் பார்த்துட்டேன். இது வந்து நிறைய ட்விஸ்ட் வைக்கிறாங்க மக்களே நமக்கு. அவர் ஒரு 100 வாட்டி பார்த்துருவாரு. நான் பார்த்துட்டேன், இவங்க இன்னும் பார்க்கவே இல்லையா? ரியலி? ஸோ அவங்க ஷூட்டிங்ல பிஸியாக இருக்காங்க. எங்களை மாதிரி வெட்டியாக இருந்தால் பரவாயில்ல. இதெல்லாம் வந்து சும்மா நான் பார்க்கல.
ஸோ அதனால எனக்கு ஆடியன்ஸ் என்ன லைக் எந்த கண்ணோட்டத்தோட பார்ப்பாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. மேபி நான் பார்த்துட்டு வந்து நான் ஃபர்ஸ்ட் டே வேணா உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டே அதுக்காக உங்களுக்கு ஒரு தனியா ஒரு இன்டர்வியூ பண்ணிடலாம். ஓகே, கண்டிப்பா பண்ணுவீங்க. படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அவங்கள தனியா கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ சோ வந்து ஏதோ நிறைய ட்விஸ்ட் இருக்கு. இவங்களையும் அந்த சென்டரா ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவனையும் ரெண்டு பேரையும் தனியா கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ பண்ணுவீங்க. ஓகே, அப்ப ஏதோ ஒன்று இருக்கு. இந்த என்ன சொல்ல லோகி சாரோட படத்துல மர்டர் பண்ணி போடுற மாதிரி ஏதோ இருக்கு. நிறைய இருக்கு, சொல்ல முடியாது. எந்த ரெஃபரன்ஸ் இல்ல. ஓகே, சூப்பர். அண்ட் நீங்க சொல்லுங்க, லைக் இந்த படத்துல இது ஒரு கேங்ஸ்டர் மூவி இல்லையா? ஸோ அதுல வந்து பாடல்லாம் வந்து வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு? என்ன மாதிரி பாடல்கள் வந்து இதுல இருக்கு? ஃபுல் அண்ட் ஃபுல் கேங்ஸ்டர் இல்லைங்க, இது வந்து ஒரு காமெடி பேஸ்டு கேங்ஸ்டர், ஒரு யூனிக்கான சப்ஜெக்ட் ஆக்சுவலாக. அண்ணன் வந்து ஒரு இன்னசென்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க லிங்கான்னு. அவங்களுக்கு வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, மிடில் கிளாஸோட இது தெரியும் இல்லையா, ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கிறவங்களே அவங்களுக்கு பேஸ் பண்ணி ஒரு சாங் இது இருக்குது. கிளைமேக்ஸில் ஒரு இங்கிலீஷ் சாங்கு முக்கியமான இடத்துல ப்ளே ரோல் பண்ணுது, ஒரு ஐட்டம் சாங். அது வந்து படத்துலேருந்து ஐட்டம் சாங் இல்லாமல் இல்லை. ஸோ அது ஆமாம், கேங்ஸ்டர்லாம் எந்த பார்ட்டி பண்ணாங்க. வா, நல்ல ஒரு ஐடியாவா இருக்கு. அந்த மாதிரி. ஓகே, அண்ட் இப்போ வந்து ஒரு பாடல் அப்படின்னும் போது டைரக்டர்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு சீனுக்கு இது ஓகே இது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்து வைப்போம். பட் சார் வந்து சொல்லுவார் இல்லையா, லைக் இந்த மாதிரி இல்லை இது இப்படி சேஞ்ச் பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாவது சேலஞ்ச்லாம் இருந்துச்சு சார்? இப்போ சேஞ்சஸ்ன்னு ரொம்ப இருக்காது, ஏன்னா ரொம்ப வருஷமாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால அவருக்கு என்ன வேணுங்கிறது ஒன்று இருக்குது. நான் ஒன்று கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தேன்னா அவர் இதோட ஒன்று ஏதாவது பெட்டராக பண்ணலாமான்னு தோணுமே தவிர மற்றபடி சேஞ்சஸ்ன்னு ஒன்றும் பெருசாக வரல. லாஸ்ட்டாக வந்து நான் வந்து நாகஸ்வரத்தில் ஒன்று வச்சுருந்தேன், அதை மட்டும் விசிலில் மாற்றிட்டார். வேறு வந்து பெருசாக சேஞ்சஸ்ன்னு இல்லை. அவர் என்ன கேட்டாரோ, மூவிக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துருக்கோம். ஓகே, சூப்பர். அண்ட் இன்னொரு இன்வெக்டர் கேள்விக்கு இதையாச்சும் சொல்லுவீங்களா என்னன்னு தெரியல. ஓகே, நீங்கள் இந்த படத்தில் யாருக்கு பேரா நினச்சிருக்கீங்க, அதையாச்சும் சொல்லலாம். யாருக்குமே ஹீரோ இவர் தான், ஆனா இவர் எனக்கு பேர் இல்ல. ஹீரோ அவர் தாங்க. என்ன இது ஒரு படம் எனக்கு சட்டை போட்டிருக்கா என்னதான் எல்லாத்தையும் நானே அதான் சொல்லிட்டு மாப்பிள்ள நான் தான் சட்டை எந்த இல்ல. எக்ஸாக்ட்லி, ஹீரோ நான் தான், ஹீரோயின் இவங்க தான், ஆனா என் பேர் இல்ல. வாவ், நைஸ். யார் பேர்லாம் கேட்காது. ஆமா, அங்க இருக்கிற ஏதாவது ஒரு மூஞ்சி நீங்களே சூஸ் பண்ணீங்க. ஓகே, சூப்பர். அண்ட் ஓகே, என்னன்னா இந்த போஸ்டரே பார்க்கும்போது அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. ஸோ இதில் ஒரு சஸ்பென்ஸ் ரிவீல் பண்ணாத ஒரு கேரக்டர் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அது யார் என்னால் கெஸ் பண்ண முடியுது. உங்களுக்கும் அவருக்கும் ரொம்பவே ஒரு நெருக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவராக தான் இருப்பாரா? அதை நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதை நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுங்க. அப்போ அவரே தான் எக்ஸாக்ட்லி அதான் நினைக்கிறேன். ஸோ இருக்கலாம் மக்களே, இவங்க பேசுற எதுக்குமே கம்பெனி நீங்க போய் ஏதாவது எசக புசக ஆச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை. பேர் மறந்து சந்தியா தான் நீங்க அவங்க போய் கேட்டுங்க. ஓகே ஓகே, இது ஒரு கேங்ஸ்டர் படம். அண்ட் வந்து இது கேங்ஸ்டர் படம்னாலே வந்து நிறைய ஃபைட்டு அந்த மாதிரி தான், நிறைய சேசிங் சீன் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இந்த படத்தில் ஃபைட்டே இல்லைன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அது எப்படி இருக்குது படத்தில் நீங்கள் யூஸ்வலாக பார்க்கும்போது? அண்ட் அது எவ்வளோ ஈஸியாக இருந்தது? ஏன்னா ஸ்டண்ட்லாம் பண்ணோம் ஃபைட்னா. ஸோ அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக இருந்தது? எனக்கு வேணா ஈஸியாக இருந்திருக்கும், டேரக்டருக்கு தான் பண்ணுவேன். டேரக்டர் தான் தண்ணி குடிச்சிருப்பாரு. ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஸ்டண்ட் வைக்கிறோம்னா அது ஒரு 4-5 மினிட்ஸ் சரிடாக போயிடும் இல்லையா? இப்போ இது இல்லை, அதனால அதுக்கும் சேர்த்து எழுதி தான் ஆகணும். ஸோ அவருக்கு தான் எக்ஸ்ட்ரா ஒர்க்கு. முடிஞ்ச அளவு ஸ்டண்ட் பண்ணக்கூடாதுன்னு இல்லைங்க, ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கும் ரொம்ப ஆசை தான் ஸ்டண்ட்லாம் பண்ணணுன்னு. எங்களுக்கு இந்த சென்ஸ் டீமாக சொல்கிறேன், ஸ்டண்ட்லாம் படத்தில் இருந்தால் நல்லா இருக்கும்னு தான் ஆசை. பட் சாதாரணமாக நம்மளும் ஒரு ஸ்டண்ட் வச்சோன்னு வைக்க முடியாது. ஏன்னா இப்போது எல்லாருமே ஹாலிவுட் லெவலில் எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லார் கையிலையுமே வந்து ஜான்விக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்போ அந்தளவுக்கு படம் பண்ண முடியாட்டியும் ஓரளவுக்காவது நல்லா பண்ணணும்ல. அதுக்கான பொருட்செலவு எங்களால் பண்ண முடியல. அதான் ஹானஸ்டான உண்மை. வைக்கக்கூடாதுன்ற ஒரு ஆசைலாம் இல்லை, வைக்கணும்னு எங்களுக்கும் ஆசை தான், காசு இல்லைப்பா அந்த மாதிரி. ஸோ அது இல்லாமல் நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ ட்ராமாவை தான் இன்க்ரீஸ் பண்ணணும். ட்ராமா ஒரு டென்ஷனு இது இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த பெருசாக அந்த குறை தெரியாதபடி தான் பண்ணியிருக்கோன்னு நம்புகிறேன். ஓகே, சூப்பர். அண்ட் இப்போ வந்து தமிழ் சினிமாவில் நிறைய கேங்ஸ்டர் படம் வருது. ஆனால் ஒன்று ஒரு ரிலேட்டடாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் படம் ரொம்ப வந்து ஒரு டெரராக அந்த மாதிரி இருப்பாங்க, இந்த கொலை கடத்தல் அந்த கேங்ஸ்டர்னால அதுதான் ஆப்வியஸ்லி. பட் சில படம் வந்து ரொம்ப ஃபன்னியாக இருக்கும், அந்த கேங்ஸ்டரே வந்து ஒரு மாதிரி ஃபன்னாக காமிப்பாங்க. ஸோ இது எந்த மாதிரி இருக்கும்? ரொம்ப வந்து ஒரு மாதிரி இது ரெண்டுமே மிக்ஸு தாங்க.
ஆக்சுவலி என்னன்னா அந்த கேங்ஸ்டர் பார்ட் எல்லாருமே அப்படி தான் நீங்கள் சொன்ன மாதிரி தான் இருப்பான். எவன் தலை எடுக்கலான்ற மாதிரி தான் இருப்பான். ஏன்னா 10 படத்தில் வந்து நீங்கள் ஜெமினி படம் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஜெமினி படம், ஜெமினின்னு சிஆர் விக்ரம் சார், அதில் வந்துட்டு ஒரு ஷாட்டில் வந்துட்டு இந்த ஹவுசிங் போர்ட் ஃப்ளாட்டுக்குள்ள வந்து ஹீரோயின் வருவாங்க. என்ன எதையுமே யாரையுமே காணும் அப்படின்னு அந்த டேங்க்குள்ளே தான் உட்காந்துருக்குதுங்க, எல்லாம் ரவுடி மீனுங்க அப்படின்னு வந்து கட் பண்ணால் பல கேங்ஸ்டர்ஸ் அந்த டேங்க்குள்ளே உட்காந்துருக்கு. அந்த மாதிரி தான் படம். உள்ளே நுழைஞ்சிங்கனாலே எப்போ எல்லாடா பீரோ புள்ளி கைஸ் மாதிரி இருக்கிறீங்கன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இவ்வளோ பேருக்கு மத்தியில் ஒரு சுண்டலி மாதிரி ஒருத்தர் மாட்டினா என்ன ஆகுன்றது தானே கதை. ஸோ அந்த சுண்டலியோட போர்ஷன் ஃபுல்லாகவே காமெடியாக தான் இருக்கும். அதுக்கு ஷாரா கேரண்டி, நான் கேரண்டி இல்லை, ஷாரா கேரண்டி. ஸோ அந்த சுண்டலி போர்ஷன் அவர் பார்த்துக்கிட்டாரு. ரொமான்ஸ் போர்ஷனை யார் பார்த்துருப்பாங்கன்னு நீங்களே யூ குட் ஹவ் கெஸ்ட் இட் பை நவ். ஹாய், உங்களை சொல்லலை. So that is also taken care of. So இதை தவிர்த்து மற்ற போர்ஷன்லாமே கொஞ்சம் சீரியஸான கேங்ஸ்டர் போர்ஷன்ஸ் தான். ஓகே, இந்த கேள்வி வந்து படத்துக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இருக்காது சார். டைரக்டர் வந்து உங்களை எப்படி அப்ரோச் பண்ணாரு? ஸோ அந்த வந்து உங்ககிட்ட அந்த கேரக்டர், நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அந்த கேரக்டர் நீங்க சொல்ல வேண்டாம், அதை மட்டும் சொல்லுங்க. எல்லாருமே இங்கேருந்து போறதுக்குள்ள பொண்ணுகிட்ட கேள்வியே கேட்கணும். ஆக்சுவலி நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் முன்னாடி ஒரு ஆல்பம் சாங்கில் ஒரு 1.5 years 2 years முன்னாடி. ஸோ எனக்கும் அவருக்கும் அப்போவே அந்த ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருந்துச்சு. ஸோ அதனால லைக் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு நாள் கால் பண்ணி இந்த மாதிரி சாரா ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன், கொஞ்சம் ஆஃபீஸ் வாங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. ஸோ ஆஃபீஸ் வந்த உடனே அவர் மொத்தமாக வேறு ஆணி வேறு எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக வந்து எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணார். எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் ஒரு வாட்டியும் வந்துட்டு ஓஹோ ஓஹோ ஆஹா அந்த மாதிரி லைக் ரொம்ப அப்படியே முழுகி அப்படியே கேட்டுட்டு இருந்தேன். ஸோ பண்ணி முடிச்சோடனே லாஸ்ட்டாக தான் சொல்கிறேன், இது நீங்கள் தான் பண்ண போகிறீங்க, நீங்கள் தான் இது அப்படின்னு. இது நானா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆமாம் நீங்கள் தான், எப்படி தெரியலையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவர் அப்படியே ரெடியாக வச்சுருந்தார் ஸ்கிரிப்ட் பேப்பர் எல்லாமே. ஸோ அப்போவே நாங்கள் வந்து ஃபுல்லாக ஒரு 3 hours 4 hours உட்காந்து எல்லாமே ரிஹர்சல் பார்த்தோம். ஸோ பார்த்த உடனே அவருக்குமே செட் ஆகிடுச்சு, எனக்குமே பிடிச்சிருச்சு. ஸோ அதனால் அவர் வந்து உடனே ஓகே நீங்கள் தான் இதை பண்ணுறீங்க அப்படின்றார். நானும் வந்து உடனே ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அது அப்படிதான். நானே ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு படம் பார்க்கல, அதனால தெரியாது. பட் நான் அந்த கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். கேட்டுட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு செகண்ட் தாட்ஸே வரலையாங்க? ஒரு பயமே வரலையா? தைரியமா பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல. அப்போ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். படத்தை பார்க்கும்போது நாங்கள் ஈகராக வெயிட் பண்ணுறோம். ஓகே, அண்ட் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த கேரக்டருக்காக நீங்கள் எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க? அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுது, பட் அதுக்காக நீங்கள் எப்படி உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க? நான் ப்ரிப்பேர்லாம் எதுவுமே பண்ணல. அதான் சொன்னல, நாங்கள் அன்றைக்கே கதை சொன்ன அன்றைக்கே வந்து நாங்கள் ரிஹர்சலும் பார்த்துட்டோம். ஸோ லைக் அது ரூமில் நானும் அவரை மட்டும்தான் இருந்தோம். லைக் நாங்கள் 2 பேரும் அன்றைக்கே எல்லாமே அது படத்தில் நான் என்ன பண்ண போகிறேன்னா அது அன்றைக்கே நாங்கள் எல்லாமே பண்ணி பார்த்துட்டோம் மொத்தமாக. ஸோ அதனால எனக்கு தயார்படுத்திக்கிறதுக்கு அவர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்கல. ஏன்னா அவரே எல்லாமே எனாக்ட் பண்ணி காமிச்சு அதை நான் டெலிவர் பண்ண வச்சு. ஸோ அது அப்படியே தான் போச்சு. ஸோ எனக்கு அது ஒரு நான் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்கெலாம் வந்துட்டு எனக்கு அவசியமே வரல. அது ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. ஓகே, அண்ட் நீங்கள் எங்கேருந்து எங்கேருந்து உங்கள் ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சு? லைக் எங்கே பிறந்து வளர்ந்தீங்க? இங்கே தான் பிறந்து வளர்ந்தேன். பட் இங்கே சென்னை சென்னையில தான் பிறந்து வளர்ந்தேன். பட் ஆக்சுவலி நான் மங்களூரியன். ஓ, கர்நாடகா. துளு பேசுவீங்களா? எங்களுக்காக ஏதாவது 2 வேர்ட் சொல்லுங்க, கண்டுபிடிக்கிறாங்களா? தாவூத் எல்லாரும் பண்ணாத போய் தியேட்டர்ல பாருங்க சொல்லுங்க. எஸ் எக்ஸாக்ட்லி, இத சொல்லுங்க. ఎగ్ల మూవీ దావత్ బర్పును సో మంతేర్ల పోతూ 12th అనికి రిలీజ్ ఆపు మంతేర్ల పోతూ தேட்டர் சோடு கண்டிப்பா எங்களுக்கு வந்து இது சப்போர்ட் ஆகும். நீங்க இப்போ என்னன்னா இந்த படத்துல ஒரு இங்கிலீஷ் சாங் இருக்கு. ஸோ இப்போ மோஸ்ட்லி வர தமிழ் சினிமால எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் போர்ஷன் கண்டிப்பா ஒரு சாங்ல வந்தது. ஏன்னா அது ஒரு மாதிரி ஸ்டைலிஷா பிஜிஎம்கே ஒரு மாதிரி ஆப்டா இருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா வந்தது? லைக் இதுக்கு வந்து இதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னா இல்லை வந்து இப்போ எல்லாரும் அதை ஃபாலோ பண்றாங்க அந்த பேட்டர்ன் அப்படின்றது? அப்படி இல்லை, இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு டேரக்டரோட ஐடியா தான். இங்கிலீஷ் சாங் வைக்கணுங்கிறது டேரக்டரோட ஐடியா தான். வேர்ல்டு ஸ்டாண்டர்டில் ஒன்று பண்ணணும், ஒரு சாங் வந்து பெருசாக ஒன்று பண்ணணுங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு. அது எங்கே பண்ணணுன்ற கரெக்டான பிளேஸ்மெண்ட் வேணும் இல்லையா? பார்த்துட்டே இருந்தோம். ஃபஸ்ட்டு நாங்கள் படம் ஆரம்பிக்கிறப்போ ஒரு சாங் மட்டும்தான். அதுக்கப்புறம் இன்னொரு சாங் ஆட் ஆனிச்சு. ஐட்டம் சாங் மட்டும் தான் ஃபஸ்ட்டு இருந்ததுன்னு வச்சிங்களேன். அது பிஸ்னஸ் பர்ஸ்பெக்டிவில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு சாங் ஆட் ஆனிச்சு, அதுதான் என்னடா வாழ்க்கை. அது கொஞ்ச நாள் பிடிச்சதுக்கப்புறம் இங்கிலீஷ் சாங் ஆட் ஆனிச்சு. இங்கிலீஷ் சாங்கு பர்டிகுலர் இடத்துல கிளைமேக்ஸ் இடத்துல ஒரு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு.
ஓகே, ரொம்ப அழகாக போச்சு அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொன்னீங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் வந்து தாவூத் படத்துக்காக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு ஆல். நன்றி. ஏன்னா நேர்களே இன்னைக்கு ஷோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பராக போயிருக்கோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஷோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் சந்தியா. டாடா.